அதிகாலையில் அன்பருடன் அதிகாலையில் அன்பருடன் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கமும் கர்த்தருடைய சமாதானமும் உண்டாகுவதாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அன்றையினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. சகலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நன்மையை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் படுகிற பாடுகளும் கூட அது நன்மையே. ஆம், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இரவிலே ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கிறார். மக்கதோனியா தேசத்தான் வந்து உதவி செய்யும்படியாக அவர் கர்த்தருக்குள்ளே அவர் தன்னை நிச்சயித்து கொண்டு அவர் அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். அந்த இடத்துக்கு கடந்து போகும்பொழுது அந்த இடத்துல அவருக்கு விரோதமாக அநேகர் எழும்பி அவரை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் அவர்களை அடித்து அவர்களை தொழுமரத்திலே அவர்களை கட்டி வைத்து சிறைச்சாலையிலே போடுவித்தார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நிமித்தமாக அவர் ஊழியத்தின் நிமித்தமாக அவர் கடந்து போகும் பொழுது அவருக்கு உண்டான இந்த பாடுகள் என்ன கொண்டு வந்தது அப்படின்னா, தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வல்லமையையும் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்பட்டது. ஆம், பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, அந்த பாடுகள் மத்தியில் அவர்கள் இருந்த சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறவுண்டது, அநேகருடைய கட்டுகள் கட்டவிழ்க்கப்பட்டது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நாம் நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். என்ன அப்படி என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிரயாணம் போய்கொண்டு இருக்கிறது. அப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பாடுகள், நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை யாவையும் குறித்து கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம் என்ன? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற கர்த்தராகிய தேவன் உங்களோடு உண்டு. உங்கள் மூலமாக கர்த்தர் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட பாதைகளுக்கு நேராக நடந்து போக வேண்டும் என்று இருக்கிறது. இதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மையாக இருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவனை துதிப்பதிலும் தேவனை ஆராதிப்பதிலும் நாம் அவரை உற்று நோக்குவோம் என்று சொன்னால், அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். கவலைப்படாத, கர்த்தர் உங்களோடு கூட. God bless you.